பொதுமக்கள் வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கணும். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. உடனே எனக்கு இத செய்து காட்டணும். நீதின்றது எல்லா காலத்தையும் மரம்ன்றது தாமதமா தானே வெல்லும். வாய்மை உடனே வெல்லாதுல்ல. தாமதமா தானே வெல்லும். அந்த பொறுமை அவங்களுக்கு இல்ல. டக்குன்னு நான் பட்டன் அமுக்குனோனே எனக்கு வெற்றி வரணும். எனக்கு அறம் வரணும். எனக்கு என் மனசு சாந்தமாகணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அந்த வெறி இருக்கு உள்ள. அந்த வெறி இருக்கிறதுனால பல விதத்துல அவங்களோட ஆக்ரோஷத்த அந்த வயலன்ட் ஸ்ட்ரீக்க வெளியில காட்டுறாங்க. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் சோசியல் மீடியால எல்லாருக்கும் பவர் இருக்குன்றதுனால, அந்த கன்டென்ட் தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அத ப்ராபகேட் பண்ணுது. இந்த ரேஜ், இந்த வயலன்ஸு, இந்த ரெசன்மென்ட் இந்த மாரி நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு நெறைய பேர் என்கேஜ் ஆறாங்கன்றதுனால, அது ஆரோக்கியமான போக்கு இல்ல. இப்போ நம்ம பொதுவா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஒரு ஒரு நமக்குள்ளேயே ஒரு அக்ரஷன் இருக்கு. அந்த அக்ரஷன் எப்ப கண்ட்ரோல் ஆகும்னா, நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யும்பொழுது. நெறைய மனித செயல்பாடுகள் பாருங்க. நம்ம சமைக்கிறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், முன்ன அதுல அக்ரஷன் நல்லா கும்மு கும்முன்னு கும்மி துவைப்பாங்கல்ல. இப்ப கும்முறது இல்ல. ஒரு கடா வெட்டுறது, கறி வெட்டுறதுன்னா வெட்டணும். காய்கறி வெட்டணும், இடிக்கணும், புடைக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அக்ரஷன் டெய்லி ரிலீஸ் ஆயிட்டே இருந்தது. இப்படி எல்லாத்துக்கும் மிஷின் கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம அக்ரஷன் உள்ள தேங்கி இருக்கு மனசுல. அப்ப அந்த அக்ரஷன வெளிப்படுத்துறதுக்கான சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அது விகாரமா வெளியில வருது. அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு மக்கள் அந்த அக்ரஷன்னாலேயே அந்த அக்ரஷன வெளியில ரிலீஸ் பண்ணாம உள்ளேயே தேக்கி வச்சிருக்கிறதுனாலே அது அசிங்கமாயிடுது. அத பத்தி நம்ம பேசுறது இல்ல, எஜுகேட் பண்றது இல்லன்றதுனால, ஏன் நம்ம தப்பா யோசிக்கிறோமே, இப்படி யோசிக்கக்கூடாது ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குன்னு அவங்களுக்கு அவேர்னஸ் இல்ல. தனக்கு ஏதோ ஒரு அரசீற்றம் வந்ததா நினைச்சுட்டு இது மாதிரிலாம் ஏடா கூடமா பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரா இருந்தாலும், ஈவன் ஒரு குற்றவாளியா இருந்தாலும் அவரும் மனிதர், அவருக்கும் மனித உரிமைகள் இருக்குன்றது அவங்களுக்கு புரியல. வீட்ல ஒருத்தர மிரட்டணும்னா கூட உன்ன போலீஸ்ல சொல்லி முட்டிக்கு முட்டி தட்டுறேன்றாங்க. முட்டிக்கு முட்டி போலீஸ் தட்டவே கூடாது. யார் மேலயும் கை வைக்கிறதுக்கு போலீஸ்க்கு அதிகாரம் இல்லைன்றதே நம்ம மக்கள் இன்னும் அப்டேட் ஆகல. அது நார்மலைஸ் பண்றாங்க. போலீஸ்னா அப்படித்தானே தட்டுவாங்கன்னு அவங்க சொல்றாங்க. போலீஸ் யார் மேலயும் கை வைக்கக்கூடாது. கிரிமினல்னு கோர்ட்ல கன்விக்ட் ஆனா கூட போலீஸ் அவங்கள அடிக்கக்கூடாது. அடிக்கக்கூடாது. ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஆள கூட போலீஸ் அடிக்கக்கூடாது. ஜெயில் மேன்யூல்லே இருக்கு. அடிக்கக்கூடாதுன்னு இருக்கு. அதை மீறி ஒரு போலீஸ்காரர் அடிச்சாருன்னா, அவர் சட்டவிரோதமான காரியத்துல ஈடுபடுறாருன்னு அர்த்தம். நெறைய வீட்ல பெண்கள் வந்து ஆணை எதிர்க்க முடியலன்னா, நான் போலீஸ்காரனுக்கு காசு குடுத்து உன்ன அடிக்க சொல்றேன்னு சொல்லுவாங்க. முதல்ல காசும் வாங்கக்கூடாது, அடிக்கவும் கூடாது. 2 சட்டவிரோதமான செயலை நான் செய்ய சொல்வேன்னு இந்த பெண் சொல்வது, எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம். அப்படிலாம் பேசக்கூட கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த மாரி மக்கள் மனநிலையே கொஞ்சம் விகாரம் ஆயிட்டதுனால, அவங்க டெய்லி லைஃப்ல பெருசா ஒண்ணும் பிசிக்கலி ஆக்டிவா இல்லன்றதுனால, அவங்களுக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருது. ரோமன் எம்பையர்ல சொல்லுவாங்கல்ல, இந்த கிளாடியேட்டர் சண்டை நடக்கும்போது, சாதாரண பொதுமக்கள் போய் அவன கொல்லு, அவன அடி, அவன் சாவட்டும் பரவாயில்லன்னு சொல்லும்போது, அது உள் விகாரம் வெளில வருதுல்ல. அதுதான் ஒரு சின்ன டோஸ்ல நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு.